டே 23ஆம் நாள் ஆஃப் கொழுப்புகரை சேலஞ்ச். எங்கடா போறான்னு கேட்கலாம். சில பல வேலைகள் இருந்ததா முதல்ல அதெல்லாம் முடிச்சு விட்டு மண்டையிலே கொட்டுற மாதிரி வெயில் அடிக்குது. இது சரிப்பட்டு வராதுன்னு வரும்போதே வந்து 2 வாட்டர் மெலனை பிடிச்சிக்கினேன். வீட்டுக்கு போற வழியெல்லாம் டிராஃபிக். போற வழியில பார்த்தா நம்ம கொய்யாக்கான 1.5 கிலோ 50 ரூபான்னு. விட்டமின் சி இருக்கனால இம்யூனிட்டிக்கு நல்லது. வாங்கி சாப்பிடுங்க மக்களே. கூப்பிட்டுட்டே மின்னல் மாதிரி அம்மா வந்துட்டாங்க. அவங்க மேல லோட் பண்ணிட்டு நான் பாட்டு மேல வந்துட்டேன். உடம்பு ஹைட்ரேட்டடா வச்சுக்கோ மக்களே. இப்பெல்லாம் நிலாவை பார்த்து சோறு விடுறதோட மாமாவை பாருன்னு சோறு விட்டுறேன். நான் என்ன பூதமான்னு தெரியல. பசியில சோறு மாதிரி வாட்டர் மெலன் சாப்பிட்டேன். வந்த தயல ஒரு உறக்கத்தை போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியல, தூங்கும் போது எல்லாம் வரும்போது நம்ம போட்ட ஆர்டர் வந்துச்சு. லைட்டா ஸ்கேம் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல போட்டிருக்காம சில பொருட்கள்லாம் இல்ல. அதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜிம்முக்கு எத்தனை போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்குள்ள வந்தோடனே என்ட்ரியை போட்டு நான் பாட்டு அந்த பொருள் எடுத்து ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு பயிற்சி கூடத்துல போட போற ஒர்க் அவுட் வந்து 3 லேட்டர் 2 ஷோல்டர் 2 பை. நீங்க பார்க்க எல்லா கிப்ஸும் புதுசா வாங்கின ட்ரைபாட் மாதிரி இருக்க ஹோல்டரை வச்சு தான் வீடியோஸ்லாம் எடுத்தேன். பார்க்க சூப்பரா இருந்தது. ஆங்கிளும் சூப்பரா செட் ஆச்சு. எவன் கண்ணு வச்சான்னு தெரியல, கொஞ்ச நேரத்திலே ஒஞ்சிச்சு. நம்ம நேரமும் எதுன்னு தெரியல. நான் அங்க வந்து ஜிம்முக்கு ஸ்டே ஆடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஒரே பசி. அம்மாவை தேனா காணாம போயிட்டாங்க. சரி நம்மளே எதனா செய்வோம் சொல்லிட்டு வாழைப்பத்து போட்டு அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி நானே குடிச்சேன். ரொம்ப நாளா லெஃப்ட் பேக்ல பெயின், எல்லாம் டெஸ்க் பல்ஜி எது பல்ஜின்னு சொன்னாங்க. செக் பண்ணதுக்கு வெயிட் அது தூக்க கூடாது, டிராவல் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். ஒர்க்கு கோசம் 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேலைக்கு போக முடியாதுன்ற முடியும். பாத்துக்கலாம் மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். சுபரமன் ஆக போறேங்க. பை பாய்.